மதிப்பிற்குரிய சிம்மம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும், இந்த 2025ஆம் வருடத்தில் மார்ச் மாதம் 29ஆம் நாள் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் பயணித்து கொண்டிருக்கிற சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் வருகின்ற பொழுது நமக்கான பலாபலன்கள் என்னவாக இருக்கும், சுப பலன்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக நாம் இந்த பதிவில் பார்த்துடலாம். நண்பர்களை, புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை மனதார வரவேற்கிறேன். சிம்மராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இந்த 2025 உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு உங்கள் மனசில் இருக்கிற பயத்தை தூக்கி வெளியே போடுங்க. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் நான் பயப்படக்கூடாது? ஏன்னா நானே சனி பகவான் 7ல் இருந்து அவர் மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு கண்டக சனியாக செயல்பட்டு என்னுடைய வாழ்க்கையை கண்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதில் போய் நீங்கள் பயப்பட வேணான்னு சொல்கிறீங்களே, என்ன விஷயம் ஐயா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு கேட்க தோணும். என்னன்னு கேட்டால், பரஸ்பர எதிரி சனி பகவான். இந்த பரஸ்பர எதிரி அப்படிங்கிறது 7ல் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். ஆனால் அவர் 8 மறைவிடத்துக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிரச்சனை குறைவு தான். அப்போ எதிரி ஒழிஞ்சான், அதோட அவன் சோழி முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்துக்கிறோம். அது குருவனுடைய வீட்டுக்கு வேற போகிறார். அப்போ நல்லவருடைய வீட்டுக்கு போகிறாரு, அங்கே மறைஞ்சு இருக்க போகிறாரு. அப்போ அவருடைய செயல் தாக்கம் அப்படிங்கிறத நம்மளை தாக்குமா? தாக்காது. முடிஞ்ச வரைக்கும் சிம்மராசி நண்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடங்கி போயிட்டே இருங்க. நடப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கும். இந்த வருஷம் ஓப்பனிங்கிலே உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் சனி சேர்க்கையோடு இந்த வருஷம் வேற பிறக்குது. கவலைப்படலாமா? மிகப்பெரிய அற்புதமான செல்வ வளம், ஒரு லக்ஸூரியஸான வாழ்க்கை, ஒரு நல்ல மனையாள், நல்ல துணையாள், நல்ல நண்பர்கள், நல்ல ஒரு வியாபார தொடர்பு, காசு பணத்தை எப்படி நம்ம சம்பாதிக்கிறது, டெக்னிக்காக பேசி எப்படி சம்பாதிக்கிறது, புது புது யுத்திகளை கையாண்ட நம்ம எப்படி பணத்தை சம்பாதிக்கிறது, இப்படியாக யோசிக்க வைக்கக்கூடிய தன்மையில் இந்த 2025 உங்களுக்கு பிறக்குது. இதுதான் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயமாக இந்த வருஷத்தில் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வருஷ தொடக்கமே நமக்கு அற்புதமான சுபபலன்களை தரக்கூடிய அமைப்பில்தான் பிறக்குதே தவிர, சிம்ம ராசிக்காரர்களை பாடா பழுத்து எடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த வருஷம் பிறக்கவில்லை. நண்பர்களே, தைரியமா தன்னம்பிக்கையா உங்களுடைய ஒவ்வொரு அடியும் சிறப்பாக எடுத்து வச்சு பயணிச்சுக்கிட்டே இருங்க. உங்களை ஒரு ஆளும் யாரும் அசைக்கவே முடியாது. காரணம், பரம எதிரி சனி பகவான் 8ல் மறைகிறார். அப்போ 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம் இல்லையா? ஏதாவது கஷ்டங்களை கொடுத்துருவாரா? பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்துக்கு ஏதாவது பங்கத்தை கொடுத்துருவாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நமக்கு வரணும் இல்லையா? அந்த கேள்விக்கு ஒரு சின்ன விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவானே யோகாதிபதியாக இருந்தால், நீங்கள் பிறந்த நாம யோகத்தின் பிரகாரம், உங்களுடைய கர்ணத்தின் பிரகாரம், திதிவார நட்சத்திரத்தின் அடிப்படையில் அவர் யோகாதிபதியாக இருந்து அவர் 8ல் இருந்தால், இந்த இடத்தில் உங்களுக்கு ராஜ பதவி நிச்சயமாக காத்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே 8ல் சனி வருகின்ற பொழுது நமக்கு உடல் ரீதியாக மிகப்பெரிய பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்து விடுவார். நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கை வைப்பார். இது வேணால் நாம் எடுத்துக்கலாம். நிச்சயமாக சனி பகவான் இந்த வேலையை கட்டாயம் செய்வார். ஆனால் 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், அவமானம், கோர்ட்டு கேஷு, வம்பு வழக்குகள் இப்படியாக இருப்பதனால், இவர் 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி அவர் 8ல் இருக்கின்ற பொழுது, யோகாதிபதியாக இல்லாத பட்சத்தில், உங்களுக்கு கர்ணநாதனாக இல்லாத பட்சத்தில் அவர் 8ல் இருந்தால், கண்டிப்பாக கணவன் மனைவி உறவில் முதலில் கை வைத்து அவர்களை கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருவார். இது அவர் முதல்ல செய்யக்கூடிய வேலை. அவர் யோகாதிபதியாக இருந்துட்டா நிச்சயமாக பிரிந்து செல்லக்கூடிய நிலைமையில் இருக்கிற கணவன் மனைவியை இணைத்து வைத்து அந்த குடும்பத்தில் கௌரவத்துடன் வாழ வைக்கக்கூடிய அமைப்பில் செயல்படுவார். இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், நான் ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கின்றேன், அந்த பதவியில் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமா, ஏதாவது நான் அவமானப்படுற மாதிரி, அசிங்கப்படுற மாதிரி, ஆப்போசிட்டில் ஏதாவது சம்பவங்கள் நிகழ்ந்துருமா, எனக்கு பதவிக்கு இடைஞ்சல் வந்துடுமா, நான் பதவியை இழக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துருமா, என்னுடைய பதவிக்கு யாராவது உல வச்சிருவாங்களா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். பார்த்தீங்களா? சனி 8ல் வந்தா அவர் யோகாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது.
அப்போ உங்க சுய ஜாதகத்துல அவர் யாருன்னு பார்த்துக்கங்க. அப்போ சுய ஜாதகத்துல சனி பகவான் யோகாதிபதினா, அவர் 8க்கு வந்துட்டாருன்னா, மிகப்பெரிய பதவியை கொடுத்து, எப்பேர்ப்பட்ட எதிரியையும் வெல்ல வைப்பாருய்யா. உங்களுக்கு கீழ இருக்கிறவங்கள ஆட்டி படைக்கக்கூடிய தன்மையில, உங்கள மேல வச்சு அழகு பார்ப்பார். அப்போ யாருமே உங்கள பார்த்து பயப்படுற ஒரு தன்மையில இருப்பாங்க. புரியுதுங்களா? அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இதே தான். அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இதே தான். நாம் நம்மளுடைய ஜாதகத்துல சனி பகவான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாத வரைக்கும், நாம இப்படிதான் அடிச்சுக்கிட்டு தான் இருப்போம். தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நிம்மதி பெருமூச்சு நமக்கு வந்துரும். அப்போ கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது பொதுவாகவே சனி 8ல இருந்தால் நெறைய பிரச்சனைகளை கொடுப்பார், நஷ்டங்களை ஏற்படுத்துவார். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளுக்கு கொண்டு போய் விட்டுருவாரு. பிரச்சனைய உண்டு பண்ணுவாரு. ஏன்னா 7ஆம் இடம் களத்திரம் நண்பர்கள் அப்படிங்கிறபோது வியாபார தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைய கொண்டு வந்துருவாரு. தூரதேச பயணங்கள் போனால் நமக்கு பிரச்சனைய கொண்டு வந்துருவாரு. அந்த பயணங்கள்லாம் சிறப்பா இருக்காது அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலைகள். அவரு 6ஆம் அதிபதி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக கடன கட்ட முடியாம நம்ம தவிச்சுட்டு இருக்கும்போது, கடன் குடுத்தவங்க நம்ம மேல கேஸ் போட்டு நம்மள கொண்டு உள்ள தள்ளுற மாரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் வந்துவிடும். அப்போ கடன் குடுத்தவங்கட்ட நடு ரோட்ல நம்ம கழுத்துல துண்ட போட்டு இழுக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருக்கும் ஐயா, இந்த காலகட்டத்தில. இதெல்லாம் உண்மையான விஷயம். எதார்த்தமா நடக்கக்கூடியது. நம்ம ஏதோ ஒரு சோலியா போயிட்டு இருப்போம். ஆனாலும் கடன் குடுத்தவங்களுக்கு பயந்து பயந்து தான் போயிட்டு இருப்போம். கண்ணுல தட்டுப்படா கூடாதே அப்படின்னு சொல்லி போயிட்டு இருப்போம். ஆனா தட்டுப்பட்டோம்னா என்ன நடக்கும்? போற காரியம் நடக்காது. இங்கேயும் அவமானப்பட்டுருவோம். அப்ப 4 பேர் சுத்தி நின்னு வேடிக்கை பார்ப்பாங்க இல்லையா? இந்த அவமானத்தெல்லாம் நம்ம தாங்க முடியுமா? இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாம் கண்டிப்பாக கொடுத்து விடுவார். அப்போ அவர் யோகாதிபதியா இருக்கும் பட்சத்தில் என்ன நடக்கும்? நல்லது தான் நடக்கும். அப்போ 8ஆம் இடத்துல சனி பகவான் யோகாதிபதியா இருக்குன்றது ஆயுளுக்கு பங்கம் இல்லை. அசிங்கத்துக்கு நமக்கு வாய்ப்பே குடுக்க மாட்டாரு. அவமானப்பட மாட்டாரு. கோர்ட்டு கேஸ் வம்புன்னு இழுக்க மாட்டாரு. நம்ம எந்த துறையில இருந்தாலும் நம்மள சிறந்து விளங்க வைப்பாரு. இப்படியாக பல சாதனைகள் புரிய வைப்பாரு. மறைந்து கிடக்கின்ற ரகசியங்களை வெளிய கொண்டு வந்து நம்மள உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அமைப்பில் நம்ம திறமைகள் எல்லாம் பளிச்சிடக்கூடிய அமைப்பில் இருக்கும். இப்படியெல்லாம் சனி பகவான் 8ல மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் செய்ய காத்து கொண்டிருக்கும் பொழுது, அவர் அஷ்டம சனியாக வர்றாரே அப்படின்னு மட்டும் ஒரு பொதுவான விஷயத்த வச்சுக்கிட்டு, நாம வாழ்நாள் எல்லாமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பொதுவான ராசி பலன்கள் அப்படிங்கிறது இதுதான். 8ல சனி இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும். அதுவே யோகாதிபதியா கருணநாதனாக இருந்துட்டாங்கன்னா, நமக்கு எதுக்கு பயம்? இதை சொல்வதற்குத்தான் இந்த பதிவு. புரியுதுங்களா? அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே முழுமையாக தெரிந்து கொள்ளாமல், அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு நாம சங்கடப்படுறதுல எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. அப்ப சிம்மராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான யோகத்தை கொடுக்க வேண்டுமென்றால், சனி பகவான் உங்க ஜாதகத்துல யோகாதிபதியா இருக்கணும், கருணநாதனாக இருக்கணும். அவரே உங்களுக்கு நல்ல நிலைமையிலயும் ஜாதகத்துல இருந்துட்டா, அப்பேற்பட்ட சிம்மராசி நண்பர்கள், சகோதர, சகோதரிகள் இந்த அஷ்டம சனியின் காலத்திலும் கூட மிகப்பெரிய புண்ணியத்தை செய்தவர்களாக, மிகப்பெரிய உயர்ந்த வாழ்வியல் நெறிமுறைகளோடு வாழக்கூடிய அமைப்பில நம்ம இருப்போம். அப்படி பார்த்தோம்னு சொன்னா ஐயா, இந்த உலக மக்கள் தொகைய 12ஆ பிரிச்சா, ஒவ்வொரு பாவமா பிரிச்சா, ஒவ்வொரு பாவத்திலும் எத்தன கோடான கோடி மக்கள் பிறந்திருப்பாங்க. அந்த கோடான கோடி மக்கள்ல சிம்ம ராசியில இருக்கவங்க பூராமே கஷ்டப்படுவாங்களா? நஷ்டப்படுவாங்களா? எல்லாமே கோர்ட்டு கேஸ்ல தான் கிடப்பாங்களா? எல்லாமே பிரிவுகள தான் சந்திப்பாங்களா? நாம கொஞ்சம் யோசனை பண்ணணும் இல்லையா? நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணணும். அஷ்டம சனி வந்துருச்சு, எல்லாத்தையும் பாடா படுத்திருமான்னு சொல்லி, நாம யோசிக்க கூடாதா கொஞ்ச நேரம்? அது எதனால அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ணணும் இல்லையா? ஆக, இத்தன கோடான கோடி மக்கள்ல இதே சிம்மராசியில அஷ்டம சனியில மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாகிறவர்களும் உண்டு. மிகப்பெரிய பதவியில போய் உட்காரக்கூடியவங்களா இருக்கும். ராஜ பதவியில உட்காரக்கூடிய அமைப்புல எல்லாம் இருப்பாங்க. ஒரு சாதாரண கடைநிலை ஊழியரா இருந்து அவர் ஒரு மிகப்பெரிய புரமோஷனுக்கு போற அமைப்புல எல்லாம் இருப்பாரு. இப்படியாக எண்ணற்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஐயா. அதனால பொதுவான பலனை எடுத்துக்கொண்டு நாம் பயணிக்கிறது அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆக நடக்கும். நல்லது நடக்கும். கெட்டதும் நடக்கும். அப்படிதான் கோச்சார பலன்கள். புரியுதுங்களா? அப்ப சிம்ம ராசியை பொறுத்தமட்டில பொதுவாக சொல்லக்கூடிய பலன் சனி 8ல மறைகிறார். நல்ல விஷயம் தான். சில விஷயங்கள மட்டும் கவனமா இருக்கணும். என்னது? உடல் சம்பந்தப்பட்ட, வியாதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு அசுவமான ஒரு ஒரு சூழ்நிலைகள் நமக்கு ஒரு நோய் நொடி உபாதைகள் வர்ற மாரி இருந்தால், நிச்சயமாக நம்ம என்ன செய்யணும்? ட்ரீட்மெண்ட் அவசியம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான். அது மட்டும் ரொம்ப கவனமா இருந்துக்கிட்டா போதும்.
அப்ப இந்த காலகட்டத்தில இந்த 2025ல புத்தாண்டு அப்படிங்கிறது சிறப்பான பலனை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றது. புத்தாண்டு பிறக்கின்ற பொழுதே சிம்மராசி நண்பருக்கு அற்புதமான யோகத்தை தரக்கூடிய அமைப்பில இருக்கிறது. அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது பெண் பார்க்கும் படலத்தில இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நிச்சயமாக அமையக்கூடிய தன்மையில இருக்கும். அதே மாரி வீடு, மண், மனை, சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பிலெல்லாம் இந்த சிம்மராசி நண்பர்கள் பயணித்துக் கொண்டிருப்பார்கள். அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல யோகமான காலம் என்றே சொல்லிக்கிறலாம். அதே மாரி மிகப்பெரிய பதவிகள் உங்களை தேடி வந்து அந்த பதவியில் போய் நீங்க உட்காரக்கூடிய அமைப்பில இருப்பீங்க. அரசு சார்ந்த துறைகள் எல்லாம் ஒரு நல்ல ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பில் எல்லாம் இருப்பார்கள். ஏனென்றால், இந்த குரு பகவான் 10ல் இருக்கும் வரை பதவி யோகம் தான். ஆனால், அந்த பதவியில கண்ணும் கருத்துமா செயல்படணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். தொழில் யோகங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். அப்ப இப்படியெல்லாம் நமக்கு பாசிட்டிவான பலாபலங்கள் நடக்கின்ற அமைப்பில இருக்கின்ற பொழுது, நாம் சனி பகவான் அஷ்டமத்துக்கு போறார் மட்டும் நம்ம அதை மட்டுமே நினைச்சுக்கிட்டு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லைய்யா. அதுக்கப்புறம் இந்த குரு பகவான் இந்த வருஷத்துல வந்து லாபஸ்தானத்துக்கு போவாரு. லாபஸ்தானத்துல வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்த பார்ப்பாரு. இந்த இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில புத்திரஸ்தானம், சந்தான விருத்தி, குலதெய்வ ஸ்தானம் எல்லாம் வலுப்பெறப் போகுது. பூர்வீக சொத்துக்கள்லாம் நம்ம நல்ல ஒரு ஆதாயத்த பெறப்போற அமைப்பில நம்ம நிச்சயமாக இருப்போம். புரியுதுங்களா? அதேமாரி முயற்சி முன்னேற்றங்களுக்கெல்லாம் தடையே கிடையாது ஐயா. அப்போ இந்த இடத்துல வந்து சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 5ஆம் பார்வையாக அந்த முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பார். நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப சகல விதத்திலும் வெற்றி பெறலாமா? வெற்றி பெறலாம். நான் குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை எதையுமே சொல்ல முடியாது. பொதுவாக சொல்லுகின்ற அனைத்து விஷயங்களுமே. அப்ப 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரியம், தன்னம்பிக்கை, வீரியத்துடன் செயல்பட்டு பல சாதனைகள் புரிவோம் அப்படிங்கிறது தான். எதை தொட்டாலும் வெற்றி அப்படிங்கிறது தான். முயற்சி முன்னேற்றங்கள் தடை இல்லை அப்படின்னே சொல்லிக்கலாம். அப்ப சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த விதத்தில நன்மைகள் உண்டு. அதே 9ஆம் பார்வையாக இந்த வருஷத்தில குருவான் 11ஆம் இடத்திலிருந்து 9ஆம் பார்வையாக எந்த இடத்தை பார்ப்பார்? உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது சிறப்பு தானய்யா! அப்போ இந்த இடத்துல உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள், உறவுகள் எல்லாம் சிறப்பாக இருந்து உங்களுக்கு ஒரு அனுசரணையா போவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். மொத்தத்தில இந்த வருஷத்தில வந்து நீங்க யாருக்காகவும், எதுக்காகவும் கொஞ்சம் ஜாமீன் போடாம இருந்துக்கங்க. வாக்கு குடுத்துறாதீங்க. வாக்கு குடுத்து மாட்டிக்கிறாதீங்க. உங்களுக்கான பொன், பொருள் இழப்பீடுகளை நீங்க தவிர்த்துக்கங்க. உங்களுக்கு வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு அதுக்கப்புறமா நீங்க தானம் பண்ணுங்க. எடுத்தோம் கவுத்தோம்ன்னு சொல்லி எதையுமே செஞ்சிராதீங்க. இறக்கப்பட்டு செஞ்சு சில சிம்மராசி நண்பர்கள் இன்று வரைக்கும் ரொம்ப கஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அதனால வந்து இறக்கப்படுறதுக்கு ஒரு அளவு இருக்குது. அப்ப எதையுமே ஒரு அளவோடு செய்யுங்க. அப்பதான் நம்ம வளமோட வாழ முடியும். தனக்கு வச்சுக்கிட்டு தானம் பண்ணுங்க. யாரையும் நம்பி மோசம் போகாதீங்க. யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டா, இரக்க குணம். இந்த இரக்க குணம் தான் நம்ம வாழ்க்கையில வந்து தெருவுக்கு கொண்டு வந்து விட்டுருது. இதனாலேயே நெறைய பேர்கிட்ட நீங்க இரக்கம் காட்டி, அன்பு காட்டி, நீங்க மோசத்துக்கு ஆளானது தான் மிச்சம். அப்ப இந்த மாரி சூழ்நிலைகள்ல சிம்மராசி நண்பர்கள் நிச்சயமாக கவனத்துடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத எடுத்துக்கங்க. மத்தபடி வந்து இந்த 2025ஆம் வருடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சுபபலன்களை தரக்கூடிய அமைப்பில் தான் உங்களுக்கு இருக்கும் நண்பர்களே. அதனால முழுக்க முழுக்க இப்போது இந்த 2025ல சனி பகவானை மையப்படுத்தி தான் பலாபலன்களை நம்ம பார்க்குற நிலைமையில இருக்கிறோம். அதனால சனி பகவான் 2 1/2 வருஷம் ராசியில இருப்பாரு. அப்படிங்கிற பொழுது சுய ஜாதகத்தை கட்டாயம் ஆய்வு பண்ணி பார்த்துக்கங்க. சுய ஜாதகத்த பார்க்காத வரைக்கும் நமக்கு என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாம, நம்ம மனசு உதறல் ஆயிட்டே இருக்கும். அந்த மனசனுடைய உதறல நம்ம நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா, சுய ஜாதகத்த பார்த்து தெளிவா ஆய்வு பண்ணிக்கங்க. உங்களுடைய சுய ஜாதகத்த என்கிட்ட பார்க்க விரும்புனீங்கன்னு சொன்னால், 93 639 79 179 இந்த நம்பருக்கு உங்க ஜாதகத்த வாட்ஸ்அப் பண்ணி குடுங்க. கட்டணம் உண்டு. நீங்க நிச்சயமா இந்த சனி பகவான பத்தி, அவர் யோகாதிபதியா இல்லையா அப்படிங்கிறத நிச்சயமா தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அவனால் வரக்கூடிய அவயோகங்கள் என்ன, சுபயோகங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நல்ல முறையில பயணிக்கலாம் நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.